இன மத விவகாரங்களை கையில் எடுத்துக் கொள்வதை வாடிக்கையாக கொண்டுள்ள பாஸ் கட்சி மக்களின் நல்லிணக்கத்தை சிதைக்கக்கூடிய ஒரு கட்சி. குறுகிய மனப்பான்மையோடு பல்லின மக்களிடையே பிளவை ஏற்படுத்துவதை அது இன்னும் கைவிடவில்லை என ஸ்லாங்கோர் கொத்தகமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் சாடியிருக்கின்றார். வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngakorming, இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹானா ஹியோ இருவருக்கும் எதிராக தலைநகர் கம்புங் பருவில் அண்மையில் பாஸ் நடத்திய ஆர்ப்பாட்டமே அதற்கு சான்று. அவ்விரு டிஏபி தலைவர்களும் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் என்று மலேசியாவை கிறிஸ்துவ நாடாக மாற்ற முயற்சிப்பதாகவும் கூறி அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அக்குற்றச்சாட்டு அடிப்படையற்றது மட்டுமல்ல, தீய எண்ணத்தை கொண்டது என பிரகாஷ் சாடினார். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம் மதங்களை பரப்பும் நோக்கத்தை கொண்டதல்ல, மாறாக வேற்றுமையில் ஒற்றுமை காணும் மலேசியர்களின் கலாச்சார பகிர்வாகும். ஆனால் அதையும் சர்ச்சையாக்கி பாஸ் கட்சி குளிர் காய்கிறது. உண்மையிலேயே மக்களால் மதிக்கப்பட விரும்பினால் பாஸ் கட்சி இந்த இன மத விவகாரங்களை விட்டொழிக்க வேண்டும். மாறாக மக்கள் நலனை முன்னேற்றும் பணியில் கவனம் செலுத்த வேண்டும். அதை விடுத்து பிளவுபடுத்தும் செயல்களில் இறங்கக்கூடாது என அறிக்கையொன்றில் பிரகாஷ் கேட்டுக்கொண்டார்.